காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலில் கும்பாபிஷேகம் முடிந்ததையடுத்து கோவிலில் குவிந்த பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய முண்டியடித்துக் கொண்டு செல்வதால் வரிசையை ஒழுங்குபடுத்த முடியாமல் போலீசார் திணறும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் துரை வெங்கடேஸ்வரன் வழங்க நாம் கேட்கலாம். துரை வெங்கடேஸ்வரன், விரிவான விவரங்கள். வணக்கம் சாம். பஞ்சபூத ஸ்தலங்களே புகழ்பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்களே மண்ஸ்தலமாக விளங்கக்கூடிய புகழ்பெற்ற காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழாவானது கடந்த 17 ஆண்டுகளுக்கு பிறகாக இன்றைய தினமானது காலை நடந்தது. இதனைத் தொடர்ந்து இதனை ஒட்டி காஞ்சிபுரம் மாநகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு உள்ளூர் விடுமுறையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான பொதுமக்கள் கும்பாபிஷேகம் நடைபெற்றதை தொடர்ந்து கும்பாபிஷேகத்திற்காக வருகை தந்தவர்கள் அதே போன்று பல நாட்களாக சாமி தரிசனம் செய்ய முடியாமல் தொடர்ந்து சாமி தரிசனம் இன்றைய தினம் செய்தால் புண்ணியம் கிட்டும் என நம்பி தற்போது ஏராளமான தொடர்ந்து இன்றைய தினமானது ஏராளமானோர் தற்போது சாமி தரிசனம் மேற்கொள்வதாக அங்கங்கே குவிந்தும் அதே போன்று ஒருவருக்கொருவர் முண்டியடித்துக் கொண்டும் அதே போன்று ஒழுங்குமுறைப்படுத்தக்கூடிய காவல்துறையினர் வரிசையை ஒழுங்குமுறைப்படுத்தக்கூடிய காவலர்கள் அங்கு ஒழுங்குமுறைப்படுத்தினாலும் கூட அவர்களிடம் போலீசாரிடம் பொதுமக்கள் ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தொடர்ந்து ஒருவருக்கு ஒருவர் முண்டியடித்துக் கொண்டு செல்லக்கூடிய ஒரு காட்சியும் நிலவுகிறது. தொடர்ந்து காவல்துறையினரும் அவர்களை ஒழுங்குபடுத்த முடியாமல் தற்போது காவல்துறையினரை திணறக்கூடிய ஒரு நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரம் மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் சுமார் 800க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள நிலையே தற்போது காவல்துறையினர் ஆங்காங்கே பாதுகாப்பு பணியிலே ஈடுபட்டிருந்தாலும் கூட தற்போது காவல்துறையினர் தற்போது இந்த பொதுமக்களை ஒழுங்குமுறைப்படுத்த முடியாமல் தற்போது திணறும் நிலையானது தற்போது திருக்கோவிலே ஏற்பட்டிருக்கிறது. இதன் தற்போதைய விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேஷ்.